அங்கீகாரம் இல்லாத வீட்டு மனைகளாக இருந்தாலும் தற்போதைய சந்தை விலையில் 3% கட்டணமாக செலுத்தி பத்திரப்பதிவு செய்து கொள்ளும் வகையில் தமிழக அரசு புதிய விதிமுறையை வெளியிட்டுள்ளது. விளைநிலங்களை அங்கீகரிக்கப்படாத வீட்டு மனைகளாக பதிவு செய்ய எதிர்ப்பு தெரிவித்து யானை ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அங்கீகாரமில்லாத விளைநிலங்களை பத்திரப்பதிவு செய்ய தடை விதித்துள்ளது. இந்நிலையில் அங்கீகரிக்கப்படாத வீட்டு மனைகளை ஒழுங்குபடுத்தும் புதிய வரைவு விதிகளுடன் 2 அரசாணையை வீட்டு வசதி வாரியத்துறை தாக்கல் செய்துள்ளது. அதன்படி 2016 அக்டோபர் 20ஆம் தேதிக்கு முன்பு வரை அங்கீகரிக்கப்படாத வீட்டு மனைகளாக இருந்தவற்றை அங்கீகரிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. விவசாயம் செய்ய ஏற்ற நிலமாக இருந்தால் வீட்டு மனையாக மாற்றக்கூடாது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் விவசாய நிலம் இல்லை என்பதற்கு வேளாண் இயக்குநரின் ஒப்புதல் வேண்டும் என்றும் புதிய விதிகளில் கூறப்பட்டுள்ளது. ஆறு, கால்வாய் உள்ளிட்ட இடங்களை வீட்டு மனையாக மாற்றக்கூடாது எனவும், கோவில் நிலங்கள், வக்பு வாரிய நிலங்களை வீட்டு மனையாக மாற்ற முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிமம் இல்லாத காலி நிலத்தை வீட்டு மனையாக பதிவு செய்ய அனுமதி இல்லை என்று புதிய விதிகளில் கூறப்பட்டுள்ளது. மனையின் ஒரு பகுதியை விற்பனை செய்து வேறு பகுதியை விற்பனை செய்யாவிட்டாலும் பத்திரப்பதிவு செய்யலாம் என்றும், அங்கீகாரமில்லாத நிலங்களாக இருந்தாலும் தற்போதைய சந்தை விலையில் 3% கட்டணமாக செலுத்தி பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மனை வணிகத்தில் ஏற்பட்ட சிக்கல் அரசின் புதிய விதிமுறைகளால் தீர்வுக்கு வரும் என்ற நம்பிக்கை உருவாகியுள்ளது.